கூடவே ஆளுங்க வந்ததால அவளை தூக்கிட்டு வந்துடுறாங்க. யூகிட்ட இருந்த மருந்தை வச்சு எல்லாத்தையும் காப்பாத்திருப்பாங்க. ஆனா யூ கால நல்லா அடிபட்டு இருக்கும். அதை பின்னு பையனு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா யூவை பக்கம் வரான். டக்குன்னு இவளும் கவர் பண்ணிடுறா. ஏய் உனக்கு என்னாச்சு? இப்ப எப்படி கிடக்க? சின்ன அடிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா உன்னாலதான் இன்னைக்கு இவ்வளோ பேர் உயிர் படைச்சிருக்காங்கன்னு ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கான். அதை ஜென்டலும் பார்த்துட்டு தான் இருக்கான். பின்னுக்கு யூ மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். ஏய் என்னடா பண்ற? சும்மா பேசிட்டு இருந்தோம். சரி வெளியே போய் மத்தவங்க எல்லாம் பார்த்துக்கொண்டு அனுப்பி விட்டுறான். இங்க வா, உன் கால் இப்ப எப்படி இருக்கு? நானே மருந்து போட்டு விடுறேன்னு பார்க்க காயம் ரொம்ப பெருசா தான் இருக்கு. உன்னை யார் அங்கெல்லாம் போக சொன்னது? ஆனா நமக்கு ஒரு வழி இல்லைல்ல, எல்லாரோட உயிர் தானே முக்கியம். ஆனா இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை இதுக்கு மேல மறைக்க கூடாதுன்னு அடுத்த நாள் காலையிலே எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஆர்மிக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஏன்னா பொண்ணானு எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அவளை கூட்டிட்டு வாங்கன்னு உத்தரவு தரான். யூதான் வரா. டக்குன்னு அவனோட முடிய கலட்டி விடுறான். பின்னெல்லாம் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கான். இவ வேற யாரும் இல்ல, என்னோட மனைவிதான். ஆனா ரூல்ஸ் தான். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். ஆனா அவங்க அவங்களோட மனைவி நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க. தண்டனை எதுவும் வேணான்னு சொல்ல, ஆனா ஜென்ரல் கேட்கற மாதிரியே இல்ல. அவளுக்காக நான் இதை ஏத்துக்கிறேன்னு 500 அடி அடிக்க சொல்றான். பின்னு யூக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் பெரியவர் ஓடி வந்து, ஏன்பா நீ ஒரு தலைவனை எவ்வளவு நல்லது பண்ணிருக்க, உனக்கு இந்த தண்டனை தேவையில்லப்பா. உன்ன மாதிரி ஒரு தலைவர் எல்லா நல்லதும் பண்ணிட்டு சின்னதா ஒரு தவறு பண்ணிட்டாரு. அவர் அவ்வளவு நல்லது பண்ணியிருந்ததால அவரோட உயிருக்கு சம்மான முடிய மட்டும் கட் பண்ண முடிவு பண்ணோம். அது மாதிரி உன் மனைவியோட முடிய கட் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சிருன்னு சொல்ல உடனே எல்லாருமே இதான் கரெக்டுன்னு கோஷம் போடுறாங்க. ஜென்ரலும் இதுக்கு ஒத்துக்கிறான். அடுத்து யூவோட நீளமான ஹேரை கட் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சிடுறான். இப்ப எல்லாருக்குமே யூ ஒரு பொண்ணு, அதுவும் ஜென்ரலோட மனைவின்னு தெரிஞ்சிருச்சுல்ல. இப்பயாச்சும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி ஹாப்பியா கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அவங்க சைடு முடிய கட் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. அதனால இவனும் அவ முடிய கட் பண்ணி நான் எப்பவும் உன்னை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா கிடைக்கு. அடுத்து ஹீரோவும் மாஸ்டரை பக்கம் வந்திருப்பான். எதுக்காகனா, அதாவது மாஸ்டரோட பையன் இவங்களோட சொந்த பையனே கிடையாது. மாஸ்டரோட மனைவி அவனை தத்தெடுத்து வளர்த்துருப்பாங்க. அவனுக்கு இந்த கிம் பையனால ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கும். அதுக்குதான் அன்னைக்கு பாட்டியை பார்க்கணும்னு அரண்மனைக்கு வந்திருப்பான். இப்ப ஹீரோவும் இந்த டைம்ல ஜிங்கு பிரச்சனையா பாட்டிக்கிட்ட சொல்லலான் இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு என்ன தோணுதோ செய்யணும் சொல்லிடுறாரு. அப்ப ஜிங்கு எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு கேட்டுட்டு இருக்கான். வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஆனாலும் ஹீரோ முகமே சரியில்லை. ஏன் என்னாச்சு? உங்க முகம் இப்படிவே இருக்குது? உனக்கு தெரியாது, இந்த கேம் பையனா பாட்டிக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சொல்றதை நம்புவாங்களே என்னன்னு தெரியல. அவன் எல்லாத்தையும் ஈஸியா பேசி பிரெயின் வாஷ் பண்றதுல கில்லாடி. ஆனா பாட்டி நீங்க சொல்றதை நம்ப மாட்டாங்களா? என் பாட்டிக்கு முயல்னா ரொம்ப பிடிக்கும். இந்த கிம் பையன் பிறந்தப்பவே அவன் கழுத்துல முயல் மச்சம் இருந்துச்சு. அதனாலயும் அவனை லக்கியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்னையா மெட்டி ஒளி நாடகம் மாதிரி இழுத்துட்டே போற? அப்ப நாடகம்னு சொல்லவே உனக்கு ஒரு ஐடியா வருது. அப்ப இந்த பையலும் ஆல்ரெடி நான் பிசினஸ் விஷயமா வெளியே போறேன், எப்ப பாரு சோத்து முட்டை மாதிரி கிடக்காம எல்லாத்து மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவன் கிளம்புற நேரம் பார்த்து இவனும் பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி ஒரு நாடகம் நடக்குதான், அந்த நாடகம் ரொம்ப நல்லா இருக்கான், எனக்கு அதை பார்க்கணும் போல ஆசையா கிடக்கு. என் பேரை ஆசைப்பட்டா நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன், அவங்கள வர சொல்லு, நம்ம எல்லாருமே ஒன்னா பார்க்கலான்னு சொல்ல அந்த நாடகமும் நடக்குது. அதுல அப்பா அம்மா பையனு 3 பேர் இருக்காங்க. அந்த பையன் முன்னாடியே அவங்க அப்பா அம்மா செத்து போயிடுறாங்க. இத பார்த்து பாட்டில இருந்து எல்லாம் முக்கு வடிக்க இவனை பாக்குறான். என்ன எல்லாம் இப்படி கத்துறாங்க? எப்படியோ பிளான் ஒர்க் அவுட் ஆனா சரிதான். பாட்டி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாட்டி நாடகத்துக்கே இப்படியா? ஆனா இது மாதிரி உண்மையா ஒரு பையனுக்கு நடந்திருக்கு. என்னப்பா சொல்ற? ஆமா பாட்டி, அவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? கண்டிப்பா, அந்த பையனை வர சொல்லு, நம்மளால முடிஞ்சதை செய்யலான்னு சொல்லிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் இந்த லின்னு பிள்ளையா, என்னடி எங்களையே பார்த்துட்டு கிடக்க, போ எனக்கு கேசரி சாப்பிடணும் போல கிடக்கு, போய் செஞ்சு கொண்டு வான்னு அனுப்பி விட்டுறா. அந்த சமயம் பார்த்து ஹீரோவும் ஜிங்க கூட்டிட்டு வந்துடுறான். பாப்பா உனக்கு நடந்த அநியாயத்தை பார்த்தேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அதுல பாதியுமே நான் சொல்லவே இல்லை. என்னப்பா சொல்ற? அப்படி உன் வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு? நான் பக்கத்து ஊர் தாங்க. என் அப்பா அம்மாவோட நல்ல வசதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் அப்பா சொந்தமா மெடிசன் கடை வச்சிருந்தாரு. எங்க ஊர்லயே நாங்க பேர் போனவங்க. எங்களுக்கு கொஞ்சம் பூர்வீக இடமும் இருந்தது. அப்பதான் எங்க வாழ்க்கையில ஒரு ராட்சசன் வந்தான். எங்க பூர்வீக இடத்தை ரொம்ப கம்மி காசுக்கு கேட்டான். எங்க அப்பா ஒத்துக்கல. அப்பதான் அவன் கொடூரத்தனத்தை வெளியே கொண்டு வந்தான். ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா புருஷன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல சோறு
துணிமணி அப்புறம் எல்லார்கிட்டயும் வசூல் பண்ற வேலைன்னு எல்லாத்தையும் கொடுத்தான். அந்த பிச்சைக்காரங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் அவர் சிக்காகவும் அதுக்கான மெடிசனை எங்க அப்பா கடையில தான் வாங்கிட்டு போனாங்க. ஆனா அந்த ராட்சசன் மருந்தை மாத்தி கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அந்த மனுஷனை கொண்டு அந்த பழியை என் அப்பா மேல போட்டு அவரையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அவரோட மனைவி எங்க போனாங்கன்னு தெரியல. ஜெயில எங்க அப்பாவும் இறந்துட்டாரு. அவமானம் தாங்க முடியாம என் அம்மாவும் தூக்கு மாட்டிட்டாங்க. அவனை நினைச்ச மாதிரியே அந்த இடத்தையும் எடுத்துக்கிட்டான். என்னப்பா இப்படிலாம் சொல்ற? கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. உன் வாழ்க்கை இப்படி சிதைச்சவன் யாருப்பா? அது வேற யாரும் இல்ல, உங்க பேரன் கிம் தான். பாட்டிக்கு செம்ம ஷாக்கு. எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க? பாட்டி என்னை நம்புங்க. பாருங்க, என் அப்பா கடைசியா அவளோட ரத்தத்தால அவனை பத்தி எழுதினதுன்னு காமிக்க பாட்டியும் பாக்குறாங்க. ஆனா என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்க பாருப்பா, இதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னை நினைச்சா கஷ்டமா தான் கிடைக்கு. உனக்கு நிறைய காசு தர, அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுன்னு சொல்ல இவனுக்கு இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு. உங்க காசை நீங்களே வச்சுக்கோங்கன்னா அழுதுட்டே போயிடுறான். ஆனா ஹீரோக்கு செம்மையா கோபம் வருது. பாட்டி, நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருந்தும் ஏன் இப்படி பண்றீங்க? அதை விட உனக்கு எப்படி அவனை தெரியும்? ஒரு நாள் உங்களை பார்க்க வந்தான். அப்ப கிம்மோட அல்லக்கே உனக்குள்ள பார்த்தான். நான் தான் அவனை காப்பாத்தினேன். ஆனா நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. உனக்கு புரியுதா இல்லையா? நம்ம பிசினஸ் எல்லாத்தையும் இப்ப அவன் தான் பாத்துக்கிறான். இப்ப இந்த பிரச்சனையை கையில் எடுத்தா நம்ம மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திப்போம். அப்பனா எவன் சத்தாலும் பரவாயில்ல, அப்படிதானே? என்னடா பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பாட்டி, இங்க நடக்கிற மர்மத்துக்குலாம் என்னதான் காரணம்? எதனாலயும் 2 அண்ணனுங்களும் இறந்து போனாங்க. அவங்களுக்கு உண்மையாவே உடம்பு முடியலையா இல்ல வேற எதுவும் நடந்துச்சா? சொல்லுங்க பாட்டி, எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும்னு கேட்க தயவு செய்து இதோட நிப்பாட்டுக்கோன்னு சொல்லிடுறாங்க. அப்ப ட்ரிப்பு முடிஞ்சு கிம்ம பையிலும் வந்துடுறான். இவ்வளவு வேகமா வர என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஆமா, நீங்க இல்லாதப்போ ஏதோ நாடக குரூப்லாம் வந்துச்சு. அப்புறம் அன்னைக்கு ஜிங்குன்னு ஒரு பையனை அடிச்சோம்ல, அந்த பையனும் பாட்டியை பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தான். ஏன்னா பக்கத்துல கூட இந்த ஹீரோயின் நிக்க விடல. ஆனாலும் நான் போகாம தூரமா நின்று பார்த்துட்டு கிடந்தேன்னு எல்லாத்தையுமே பத்த வச்சுடுறா. என்கிட்ட வர அளவுக்கு அவளுக்கு தெரிய வந்துருச்சா? சரி விடு, இதை நான் பாத்துக்கிறேன்னு நேரா பாட்டியை பார்க்க தான் போறான். பாட்டி பாட்டி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு மூஞ்சில கொஞ்சம் கூட பாட்டுத காமிச்சுக்க மாட்டான். பாட்டியும் பாக்குறாங்க, இவன் உண்மையாதான் இருக்கானால நடிக்கிறான் நானு. சரி வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் உட்காருங்க. எனக்கு எதுக்குப்பா இவ்வளோ கிஃப்ட்? எனக்கே வயசாயிடுச்சுல்ல. பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் ஆசையா எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? நீ என்ன பண்றீன்னா, பக்கத்து ஊர்ல நிறைய பிச்சைக்காரங்க இருக்காங்களாம், அவங்களுக்கு போய் இதை கொடுத்து சந்தோஷப்படுத்துன்னு சொல்ல இவன் மூஞ்சே மாறி போகுது. அது மாதிரி உன் அம்மாவும் அங்கதானே இருக்கா? என் பொண்ணை பார்த்து வருஷ கணக்காகுது. அப்படியே அவளையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் என் கையில கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்ல பாட்டி ஊருக்கு வரேன்னு சொல்லவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இல்ல இல்ல, ஏன் பாட்டி இந்த ஏஜ்ல போய் நீங்க அழிஞ்சிட்டு? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அது இல்லப்பா, அந்த ஊர் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு எப்பவுமே அந்த ஊர்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. பாட்டி நான் தான் வேணான்னு சொல்றேன் ரொம்ப ஆஷா சொல்லிடுறான். அத பாட்டியும் கவனிக்கிறாங்க. இவன் ஏதோ திருட்டுத்தனம் பண்றான்னு தெரியுது. ஆனா ஒரு சைடு மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது, இன்னொரு சைடும் தெரிஞ்சுக்கணும்னு இந்த கேஸை பத்தி விசாரிக்க முடிவு பண்றாங்க. கைஸ், இதோட எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் அப்படியே லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பை.